பாக்கி பவுன் வந்துருச்சுங்களா? வந்துரும். தாலியை கட்டுறா. வந்துருமா? நேத்து நைட்டு மாப்பிள்ளை அடுப்புல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கேங்க. மொத்த பவுன் வந்தாதான் நான் தாலியே கட்டுவேன். நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த மாப்பிள்ள முடியல. உங்க அண்ணன் சொன்னதுனாலதான் உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சதும் எப்படியாவது 75 பவுனையும் வட்டியோட போட்டு கொடுத்துறேன் தம்பி. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் வரதட்சணை கேட்டு பொண்டாட்டிய குடும்பப்படுத்துறானே போலீஸ் போவீங்க. எனக்கு தெரியாது. டேய் 10 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்காதடா. தாலியை கட்டுறா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கே இது நியாயமாப்படுதா? உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் சொத்து தான். ஆனா நான் உங்களோட ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன். துபாயில போய் சம்பாதிக்கிறேன். நீங்க 100 பவுன்ல பொண்ணு கட்டிக்கிட்டீங்கல்ல, எனக்கு 25 தானா? பாக்கி 75 வந்தாதான் நான் தாலியை கட்டுவேன். டேய் நான் உன் கூட பிறந்தவன். உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். கட்டுறா தாலியை. கூட பிறந்த அண்ணன் தம்பியா தான் ஆக முடியும். என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது, உங்க பசிக்கு நான் சாப்பிட முடியாது. அவங்க பசிக்கு தான் சாப்பிட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுதுங்க. டேய் நான் உன் அண்ணன் சொல்றேன். கட்டுறா தாலியை. கட்டுறாவா? நான் என்ன உனக்கு அடிமையா? நான் கட்ட முடியாது. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கங்க. தம்பி கோவமா தாலியை தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். டேய் என்னடா சொன்ன? அண்ணனுக்கு வேற பசி, தம்பிக்கு வேற பசினா அது கரெக்ட் தான். ஆனா தம்பிக்கு பசிக்கிறப்ப அண்ணனுக்கு பசிக்காதரா? தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கே பசிக்கும். பவுனுக்காக தானே தாலி தூக்கி எறிஞ்ச. நீ தங்க அதிகம் ஆசைப்படுற, ஆனா உங்க அண்ணன் உனக்கு வரப்போற பொண்டாட்டி தங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? இந்த பார், அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல தாலி கட்டு. அண்ணன் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார்னா இந்த காசுல கேட்க முடியாதுங்க. அண்ணன் விஷத்தை குடிக்க சொல்லுவாரு, குடிச்சிட்டு செத்து போக முடியுமா? ஆமாடா, அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா. வாயால சொல்றதுக்கு எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். எங்க உங்களுக்கும் 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, கூட்டு வந்து குடிக்க சொல்லுங்க பாப்போம் விஷத்தை. கணக்கு தம்பிங்களை வர சொல்லுங்க. தங்கராசு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன். தங்கராசு, கல்யாணம் பண்ணதுக்கு உங்க அண்ணன் வர சொன்னாரப்போ. இதோ வந்துட்டானுங்க. அண்ணே கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைங்களா? வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஆமாங்க ஐயா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்தில் இறங்கணுமா? தம்பி, இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன். 2 பேர் எடுத்து குடிங்க. என் தம்பிகளை அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிங்க உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படைய வந்தாலும் அண்ணன் முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. கட்ட வேண்டிய ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த சாமி புண்ணியமா விஷம் என்ன கலக்கு சொன்னீங்க? நான் பால்ல தேனை கலந்துட்டுங்க. இந்த கலவை தாலி கட்டினா கட்டுறா இல்ல நாசமா போயிட்டு போறேன். நம்மளுக்கு என்ன? ஊருக்கே உதாரணமாக அண்ணன் தம்பி உசுறு போறதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சுங்க, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நீங்க சொன்ன காரியம் செய்ய முடியாம போச்சு. மனசு கேட்கலீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல உங்க அண்ணன் காலில் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு தாலியை கட்டு. உங்க கையால மன்னிச்சிருங்க. நமக்குள்ள என்னப்பா, வா தாலியை கட்டு. கட்டி மேளம், கட்டி மேளம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் என்ன கண்ணு கலங்க இருக்கு? நம்ம தங்கச்சி மாதிரியே இல்லடா. எனக்கு கூட அப்படிதானுங்க தோணுச்சு. ஈரோடு சவுண்ட் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, மொய் விட்டு போயிருமல்ல. தம்பி மொய் வாங்குவாங்கன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்கே தங்க? இல்லைங்கண்ணா, நேத்து தான் தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லி எல்லா பணத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டேன். அந்த பணம் அது என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. எங்க குடும்பத்துல மொய் வாங்குற பழக்கமே இல்லைங்க. அப்பா நல்ல காலம் மொய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏனுங்க, நம்ம எத்தனை பேருக்கு மொய் வச்சிருக்கோம்? நமக்குன்னு வரும்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, அவங்க ஊருக்கு எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. அவங்களே பாவம் பாக்கெட் தடுறாங்க. இப்ப நமக்கு மொய் தான் முக்கியமா? போய் அவங்களை சாப்பிட கூப்பிடு.
சரி வாங்க அட சாப்பிடு. இருங்க தம்பி காலேஜ் நேரமாவது இல்ல. பசிக்குதுங்க. ஆமா சின்ரஸ் எப்ப நீ வீட்டுக்கு போய் வேட்டி கட்டி பேண்ட் ரெடியா வந்திருக்கீங்க அடப்பாவி தம்பி எல்லா விஷயத்திலும் நம்மள மாதிரி ரொம்ப பாஸ்ட்டுங்க. இப்படி தானுங்க 1948ல நீங்க வேட்டி எல்லாம் இருந்தீங்களாக்க கரெக்ட்டுங்க. நான் ஆஃப் டிரைவர் தானே. சரி இப்பயே அதே போடுங்க 1936ல அட போதும் போங்க குட் மார்னிங் தம்பி. மார்னிங் மார்னிங். டேய் இவர் எந்த கிளாஸ்டா? லெக்சரர்மா? அது தெரியும்டா, எந்த கிளாஸ் லெக்சரர்னு நம்ம கிளாஸ் டா. ஓ என்ன விலை அழகே. 99 ரூபாய் 50 பைசா. ரொம்ப சீப்பா இருக்கு. நான் செருப்பு சொன்ன கையில எடுத்தா பிஞ்சிரும். பிஞ்சா பரவாயில்லமா, நாங்க தச்சு தரோம். முதல்ல வாயை தைடா. அவன் யார் தெரியுமா? எம்பி பையன். என்ன கிட்னாப் பண்ணுவானா? சாரிண்ணா. ஐயோ அண்ணன் சொல்லி கவுத்துட்டாளடா. விடுமா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு, அங்க பாரு எத்தனை பொண்ணு. மச்சான் வந்துரு போலாம். நமக்கெல்லாம் எதுக்குடா கிளாஸ்? என் தங்கச்சி வரான்னு தெரியுதுடா. உன் தங்கச்சியை பார்த்து எப்படி பயப்பட? அப்பா எம்பிஆர் தான், வீட்ல வரதான் பிரைம் மினிஸ்டர். வாடா. ஹாய். ஏண்டி உங்க வீட்ல எத்தனை கார் நிக்குது? அதெல்லாம் விட்டு போட்டு இப்படி டூ வீலர்ல வந்திருக்கற? கார் ரொம்ப போருமா. இதான் மஜோர். டீனேஜர் படம் பாத்தியா? நைட் டூயட் பாடும்போது கால் நினைப்பு வந்திருக்குமே. யா இப்ப நேர்லயே வரார் பாரு. ரியலி? ஆள் பாக்குறதுக்கு நல்ல ஸ்டைலாவே வராரு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் பாரு. என்ன செய்ய போற? என் நெஞ்சால இடிக்கிற இடியில சும்மா பஞ்சு மாதிரி பறக்குறான் பாரு. I love you. ஏய் முருங்க பருத்தாலும் தேக்கு மரம் ஆக முடியாது. அடிப்பட்ட இடத்துக்கு அமிர்தாஞ்சன் தடவிக்க. I know that. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் போல இருக்கு. எலும்பு பிடிச்சிருக்காது, இருந்தாலும் அடிப்பட்ட இடத்த டைட்டா கட்டு போடணும். ஏன் கிடக்கு நீங்களும் கையோட உட்காந்து சாப்பிடுறதானே? கையோட உட்காந்து சாப்பிட்டா அளவு சாப்பாடு ஆயிருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் பூரா எனக்கு தான் ஃபுல் மீல்ஸ் அடிச்சிட வேண்டியதான். முருகா 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 மாப்பிள்ளைங்கடா உள்ள என்னடா பண்றீங்க? வாயா வந்துட்டாப்பா. சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு வந்துடுறேன். ஏன் மாமா? யார் மாமா? என்ன மாமா? என்னடா கேள்வி இது? நான் தாண்டா உங்க தாய் மாமன். அது நீ நேரத்துக்கு நேரம் கொட்டிக்கு வரும்போதே தெரியுதுல. ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி ஓடி வர்ற? அதுவா, இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு மேட்னி ஷோ படையப்பா படம் பார்த்துட்டு வழியில வந்துட்டு இருந்தேனா அப்போ ஃபிளாஷ்பேக்கா? ஆமா, என் பேரு படையப்பா, ஈழவட்ட நடையப்பா. என்னோட உள்ளதெல்லாம் இளைச்சிங்க. என்ன சிங்கம்னா எருமை வந்து நிக்குது? ஏய் வழிய மறைக்காத போ. ஏய் எங்கிட்டயா முறைக்கிறே போ. உன்னை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். அச்சாலக்கடி இந்த வர்றேன். Come on. Catch. என்ன என்ன? ஐயோ அட யமன்டோ வராடா. எருமாடு போயிருக்கோம், வீட்டுக்கு போய் பாருங்க. டேய் மாப்ள, வீட்டுல மட்டும் எனக்கு சொந்தம் யாரா இருக்கா? எனக்கு இருக்கிற சொந்தமெல்லாம் நீங்க 3 பேர் தான்டா. இங்கேயே ஒரு கை சோத்த திருட்டு அப்படி ஒரு ஓரமா ஒண்டி படுத்துக்கிறேன்டா. கொஞ்சம் தள்ளி அந்த இலைய காட்டு. மாமா அது எச்சல மாமா. அட நமக்குள்ள எல்லாம் போய் எச்சி பச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு ஒரு கை சோத்த திருட்டு அப்புறம் பசி தாங்க முடியல. ஊர்க்கமா போ. இத பார், ஒரு நாள் விட்டோம்னா அப்புறம் இதே பழக்கமாயிரு. ரோட்ல போற வரவனுக்கு என்னால ஆக்கி போட்டுக்க முடியாது. யோ அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ தான் இந்த வீட்டுல கிராண்ட் தண்டச்சோறு. அதுக்காக சொல்ல 1947 என்ன ஆச்சு தெரியுமா? அன்னைக்கு தான் நீ தண்டச்சோறு திங்க ஆரம்பிச்சியா? இல்ல போ. ஏன் சுந்தரமூர்த்தி வண்டி ஓரமா நிறுத்திட்டு இறங்கி நிக்கிறீங்க? வண்டி ரிப்பேருங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க குடும்பம் போட்ட பிச்சையில தாங்க நான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களே நடந்து போறப்ப நான் எப்படியும் கார்ல போறது கூச்சமா இருக்குதுங்க. என்னதான் எங்க அப்பா உதவி பண்ணியிருந்தாலும் உங்க உழைப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா. நீங்க பரவாயில்ல, வண்டி எடுத்துட்டு போங்க. இல்லைங்க நீங்க போங்க. ஏறி போங்க. பரவாயில்ல போங்க. பாத்தாங்க வரோம்ங்க. ஆட்டுங்க. தங்கம் நாளைக்கு ரூட்டை மாத்திக்கிட்டு குறுக்கு வழியில போயிடலாம். எதுக்கு உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு? சரிங்கண்ணா.
நல்லா இருக்கேப்பா. போதும் போதும், கண்ணாடி மூடுறி. சாப்பாடு வந்துட்டோம் கணக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ராசமன் இன்னும் வரலீங்களா? வந்து கோயில் போயிருச்சு, நாங்க பார்த்துட்டோமே. என்ன கணக்குது? எனக்கு நம்ம வயிறு தான் பெருசு, உங்களுக்கு தெரியாதா? அட இது என்ன புடைச்சிட்டு கிடக்குன்னு கேக்குறேன். இதுங்களா, நேத்தே நம்ம ஐயா ரொம்ப கிளீன் பண்ணுங்க, அங்க கிடந்தது. சரி, நம்ம வயக்காடு பக்கம் ராத்திரில சுத்துறோம், பூச்சி ஒழுவு கடை சுடுறதுக்காக சொல்லிட்டு பார்த்து கிடக்கு. அது துப்பாக்கி கண்ட இடத்துல சுட்டுற போது. சும்மா இருங்க, இனிமேல் சுட்டா என்ன பட்டானா, இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்யாணம் ஆக போதே. உங்களுக்கு பிடிக்குமான்னு உருளைக்கிழங்கு பண்ண. சரி, உங்களுக்கு பிடிக்குமான்னு வெள்ளரிக்காய் வர வரைக்கும் இருந்து சமைச்சு கொண்டு வந்தேன். ஏன் கணக்கு பரம்பரை கௌரவமா கணக்கு பார்த்த குடும்பம் உங்க குடும்பம். இப்ப சமையல் வேலை பாக்குறீங்க, வேற பக்கம் எங்கேயாச்சும் கணக்கு புள்ள வேலை பார்க்கலாம்ல. ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. ஏன் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சிந்தினது பொறிக்கிறதுனால எங்கால ஓடி போயிரு. பாருங்க, என்ன வீட்டை விட்டு அடுப்புல மட்டும் திட்டம் போடாது. அட என்ன கணக்கு பெசஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வசிக்குதுல. என்னது இது? டெக்கரேஷனுங்க, ஹோட்டல்ல பண்றானுங்களே. இருக்கு. ஐயோ ஐயோ, அட பரவாயில்ல விடுங்க. ஐயோ வேட்டி மேல பரவாயில்ல விடுங்க. இல்லை, அட ஏன் கணக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.